தமிழ்நாட்டில் 8 ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்து தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சீமா அகர்வால் ஐபிஎஸ் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 8 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சீமா அகர்வால் ஐபிஎஸ் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் குறித்து விரிவான விவரங்கள். ஐபிஎஸ் அதிகாரிகளை பல்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதற்குரிய உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக விஜயேந்திர பிடாரி ஐபிஎஸ் என்பவர் காத்திருப்பு பட்டியலில் இருந்த நிலையில அவர் காவல்துறையினுடைய தலைமையகத்திற்கு கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கபில்குமார் சராத்கர் ஐபிஎஸ் என்போர்ஸ்மெண்ட் துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த துறையினுடைய ஐஜியாக அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று கார்த்திகேயன் ஐபிஎஸ் என்பவர் கூடுதல் ஆணையாளராக சென்னை காவல்துறையினுடைய கூடுதல் ஆணையாளராக போக்குவரத்து துறையினுடைய கூடுதல் ஆணையாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சந்தோஷ்குமார் ஐபிஎஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கினுடைய ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சத்யபிரியா ஐபிஎஸ் ஏற்கனவே எக்கனாமிக் அஃபென்ஸ் இந்த விங்கினுடைய ஐஜியாக இருந்த சத்யபிரியா தற்போது அதே ஐஜியாக வெல்ஃபேர் நலத்துறையினுடைய டிஜிபியாகவும் அந்த துறையினுடைய ஐஜியாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று துரை ஐபிஎஸ் அந்த வெல்ஃபேர் துறையினுடைய ஐஜியாக இருந்த துரை ஐபிஎஸ் காவல்துறையினுடைய தலைமையகத்தினுடைய டிஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த இடம் என்பது வேக்கண்ட்ல இருந்த ஒரு இடமாகவும் இந்த துறைக்கு தற்போது துரை ஐபிஎஸ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சீமா அகர்வால் சிவில் சப்ளைஸினுடைய டிஜிபியாக இருந்த சீமா அகர்வால் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினுடைய டிஜிபி மற்றும் இயக்குநராக அவர் இனி முதற்கொண்டு அவர்தான் இந்த தீயணைப்பு துறையினுடைய டிஜிபியாக இருப்பார். சீமா அகர்வால் ஐபிஎஸ் என்று தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரூபேஷ் குமார் மீனா ஐபிஎஸ் இதற்கு முன்பு சிவில் சப்ளையினுடைய ஐஜியாக இருந்த ரூபேஷ் குமார் மீனா என்பவர் தற்போது அவருக்கான கூடுதல் பொறுப்பு சிவில் சப்ளைஸ் துறையில கூடுதல் பொறுப்பாக அவருக்கு இந்த துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த துறை ஏற்கனவே சீமா அகர்வாலால் நிர்வகிக்கப்பட்டு வந்த துறை. இந்த சிவில் சப்ளைஸினுடைய நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய டிஜிபியாக ரூபேஷ் குமார் மீனா ஐபிஎஸ் கூடுதல் பொறுப்பை வகிப்பார் என்றும் அவர்தான் ஏற்கனவே இந்த சிவில் சப்ளைஸினுடைய ஐஜியாகவும் இருக்கக்கூடிய நிலையில இந்த துறையினுடைய கூடுதல் பொறுப்பையும் அவர் வகிப்பார் என்பது தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் சிரேஜ்குமார் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்வது இது ஒரு புதிய கண்படுதலே பார்க்கப்படுகிறது. 8 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.